Hello friends, welcome to AKS Tamil Tech channel. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சிம்பிள் பே லேட்டர் சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பே பண்ணிக்கலாம், ஒரு 15 days கழிச்சு நம்ம பில்லு ரிட்டர்ன் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான், ஒரு கிரெடிட் லிமிட் மாதிரி தான். ஸோ அந்த அப்ளிகேஷனை பற்றி தான் அந்த ஃபுல் வீடியோவில் பார்த்துருக்கோம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AKS தமிழ் டெக் சேனல். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AKS தமிழ் டெக் சேனல். இப்போ நம்ம வந்து ப்ளே ஸ்டோருக்கு போயிடுவோம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சிம்பிள் பே லேட்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சிம்பிள் பே லேட்டர்னு வந்துடுச்சு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு டவுன்லோட் காமிக்குது. நான் ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்த உடனே லோகோ வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். அது கீழே ப்ரொசீட்னு இருக்குது பாருங்கள். அதை ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 டேப் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 500லேருந்து மினிமம் உங்களுக்கு எலிஜிபிள் உண்டு. ஸோ நீங்கள் வந்து ஒரு 22 years ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சிம்பிளி பே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்குங்க. உங்கள் பேன் கார்டில் உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற நம்பரை கொடுக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இது வேலிட் பண்ணணும். ஸோ வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பில் இது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக சிங்க்ரனைஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் போயிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவைலபிள் லிமிட் இருக்குது, ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே இருக்கும். உங்கள் பேரோட வந்துடும். நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயில் ஐடி எல்லாம் கொடுத்து டேட் ஆஃப் பர்த்து அதெல்லாமே கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து உங்களுடைய வாலெட்டு. இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் அண்டு பே பில்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் எதில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீபெய்டு, போஸ்ட்பெய்டு, டிடிஹெச்சு, அதுக்கப்புறம் ப்ராட்பேண்டு, சிலிண்டர் கேஸ் கூட, வாட்டர் இதுவு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அந்த டியூ டேட் வந்து ஒரு 10 days டியூ கொடுப்பாங்க. ஸோ அந்த டியூ டேட்டுக்குள்ளே நம்ம கட்டுற மாதிரி இருக்கணும். ஸோ இதை வந்து கரெக்டாக கட்டினா தான் உங்களுக்கு கிரெடிட் லிமிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு ஃபர்தராக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஜொமேட்டோ, அது பிக் பாஸ்கெட்டு, ஸோ எல்லாத்துலேயுமே வந்து இந்த சிம்பிள் பே வந்து இருக்குது. அது வந்து பே லேட்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் இது பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போ வேணுமோ இதெல்லாம் வந்து டிரான்சாக்ஷன் டீட்டெயிலு. ஸோ நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மை பில் பாக்ஸ் அப்படின்னு. இதில் வந்து நம்ம என்ன ஆப்ஷன் வேணுமோ, நீங்கள் ப்ரீபெய்டு பண்ண போகிறீங்களா இல்லை போஸ்ட்பெய்டா அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அமௌண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்ம ப்ரீவியஸாக பண்ணது. இப்போ நம்ம ப்ரீபெய்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டு உங்களுடைய ஆப்ரேட்டர் என்னங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அதனுடைய பிளானும் உங்களுக்கு காமிக்கும். நார்மலாக உங்களுக்கு மொபைல் ஆப்பு எப்படி காமிக்குமோ, ரீசார்ஜ் ஆப் எப்படி காமிக்குமோ அதே போல் தான் இது. ஆனால் இது வந்து நம்ம அமௌண்ட் வந்து பே பண்ண போகிறதில்ல, அது வாலெட்டில் இருந்தே எடுத்துக்கும். ஸோ நம்ம பே லேட்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்மளுடைய பேக்கேஜ் எல்லாமே காமிக்கும். ஸோ அதில் எது வேணுமோ உங்களுடைய லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ரீசார்ஜுன்னு இருக்கிறது அந்த ரீசார்ஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் உடனே ஆகிடும். எந்த ஒரு ஓடிபியும் அந்த ஒரு இதுவும் செக்யூரிட்டி பின்கோடு எதுவும் கேட்காது. அதுவே உங்கள் வாலெட்லேருந்து எடுத்துக்கும். நீங்கள் ஒரு 10 daysக்குள்ளே நீங்கள் அந்த டியூ அமௌண்ட்டை கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக கட்டணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து எந்த ஒரு லோனும் உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு சிபில் ஸ்கோரும் உங்களுக்கு மைனஸில் போயிடும். ஸோ நெகட்டிவ் இது வந்துடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இதில் எடுக்கிறீங்கன்னா கரெக்டாக அதை பே பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மினிமம் 500லேருந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
5-6 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டியூ அமௌண்ட் வந்து எப்படி பே பண்ணலாம் அப்படிங்கிற இதுக்கு போயிடும். ஸோ நீங்கள் பேடிஎம் வழியாக பண்ணலாம், கூகுள் பே, ஃபோன்பே, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் நெட் பேங்கிங் வழியாகவும் நீங்கள் அந்த பில்லை வந்து பே பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இப்போ பண்ண போகிறதில்ல, ஏன்னா இன்னும் 10 days எனக்கு இருக்குது, அதனால் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மோரில் போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைலு, அதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில், எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப், புஷ் மெசேஜாகவும் வரும். ஸோ இதில் எதுவோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டைரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.